சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போறது வேளாண்மை தொடர்பான முந்தைய ஆண்டு முக்கிய வினாக்கள் சில தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இளஞ்சிவப்பு புரட்சி. இளஞ்சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது எதனோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இளஞ்சிவப்பு அப்படின்னாவே நமக்கு கனிகளோட தொடர்புடையது தான் இது. அடுத்து, இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? இந்தியாவினுடைய இரண்டாவது முக்கிய உணவு பயிர் பாத்தீங்க அப்படின்னா கோதுமை. சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எது? சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் மேற்கு வங்காளம். கீழ் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இதுல பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. முட்டை பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும், அது வெள்ளி புரட்சி. முட்டை வெள்ளி புரட்சி. உரம் பாத்தீங்க அப்படின்னா சாம்பல் புரட்சி. உரம் சாம்பல் புரட்சி. தேன் பொன் புரட்சி, பொன் நிறத்துல இருக்கும். தோல் பாத்தீங்க அப்படின்னா பழுப்பு புரட்சி. முட்டை வெள்ளி புரட்சி, உரம் சாம்பல் புரட்சி, தேன் பொன் புரட்சி, தோல் பழுப்பு புரட்சி. கரிசல் மண் எனப்படுவது ரீகர் அப்படின்னு அழைக்கப்படுது. கரிசல் மண் எனப்படுவது ரீகர். அடுத்து, சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் நாடு எது? சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனோட பயன்படுத்தக்கூடிய நாடு இஸ்ரேல். கரிசல் மண் எந்த பாறையின் வானிலை சிதைவினால் உருவாகின்றது? கரிசல் மண் தீ பாறைகளால உருவாகுது, அதனுடைய சிதைவினால. கொடுக்கப்பட்டுள்ள இந்திய மண் வகைகளை பரப்பளவின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்துக. இறங்கு வரிசையில பாத்தீங்கன்னா வண்டல் மண், செம்மண், கரிசல் மண், லேட்ரைட் மண். தீவிர வேளாண்மை என்பது குறைந்த அளவு நிலத்தில் அதிக அளவு உற்பத்தி. குறைந்த அளவு நிலத்தில் அதிக அளவு உற்பத்தி வண்டல் மண் உள்ள பகுதியில் நடைபெறுகிறது. இதுல சரியான விடை 1 மற்றும் 2. அட்டவணை 1 உள்ள பயிர்களை அட்டவணை 2 அவைகள் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலங்களுடன் பொருத்துக. இதன் சரியான விட பாத்தீங்கன்னா சி 4312 வருது. ரப்பர் பாத்தீங்க அப்படின்னா கேரளா, சோயா பீன்ஸ் மத்திய பிரதேசம், நிலக்கடலை குஜராத், கோதுமை உத்தரப்பிரதேசம். ரப்பர் நமக்கு தெரியும் கேரளா, சோயா பீன்ஸ் மத்திய பிரதேசம். சோயா மத்திய ஏன்னு வருது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோயா பீன்ஸ் மத்திய பிரதேசம். நிலக்கடலை பாத்தீங்க அப்படின்னா குஜராத், கோதுமை உத்தரப்பிரதேசம். அடுத்து, அதிக அளவு கால்வாய் பாசன பரப்பளவை கொண்டுள்ள மாநிலம் எது? கால்வாய் பாசனம் அதிக அளவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அதிக அளவு கால்வாய் பாசன பரப்பளவை கொண்டுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். தக்கான பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் திறன் கொண்ட மண் ரெகர் மண். தக்கான பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் திறன் கொண்ட மண் ரெகர் மண். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை கடலடி படிவுகள் ஆகும்? மணல், உப்புகள், கடல் பொருட்கள், களிமண் மற்றும் சேறு. மேற்கூறிய அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா கடலடி படிவுகள். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. இதுல இதனுடைய விடை பாத்தீங்க அப்படின்னா ஏ 2, 1, 4, 3. கோதுமை பாத்தீங்கன்னா சோளவிகா. சோளம் பாத்தீங்க அப்படின்னா விக்ரம். பார்லி ஹிமானி. கேழ்வரகு சாரதா. கோதுமை சோனலிகா. இது சோனலிகாவா என்ன நிமிஷம் பார்க்கலாம். சோனலிகா தான், ஓகேங்களா. கோதுமை சோனலிகா. சோளம் விக்ரம், பார்லி ஹிமானி, கேழ்வரகு சாரதா.
உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவிகிதம்? உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 15%.